அத்தியாயம் 44 வேட்டையாடத் தொடங்க வேண்டிய நேரம் இது. அஜயன் கோட்டையில் இல்லையா? ஆம், அஜயன் புறநகர் பகுதிகளில் வேட்டையாடச் சென்றுவிட்டது. அகிலன் மற்றும் ஆர்த்தி வெறுங்கையுடன் வந்தனர். சுசான் அந்த நேரத்தில் கோட்டையில் இல்லை. அப்போ எங்களை அவரை பார்க்க அழைத்துச் செல்ல முடியுமா? நிச்சயமாக, இது என் மரியாதை. அஜயனின் காவலரால் ஆர்த்தியின் கோரிக்கையை மறுக்க முடியவில்லை. இதன் விளைவாக அகிலன் குதிரைகளை அழைத்து வருவதற்காக அஜயனின் காவலரை பின்தொடர்ந்து தொழுவத்திற்குச் சென்றான். மேலும் ஆர்த்தி மிகவும் பொருத்தமான குதிரையேற்ற உடையை மாற்ற திரும்பிச் சென்றார். தொழுவத்திற்கு வந்ததும் அகிலன் ஒரு பரிச்சயமான முகத்தைச் சந்தித்தார். காலை வணக்கம், நெய்ட் சிந்தியா. அகிலன் மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். ஏற்கனவே அவளே பைத்தியக்கார பெண் என்று தவறாக பேசினான். சிந்தியா வெளியில் இருந்து திரும்பி வந்ததாகத் தோன்றியது. அகிலனை பார்த்ததும் அவள் அதிர்ச்சியடைந்தாள். பின்னர் அதிருப்தியடைந்த முகத்துடன், நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டாள். சரி, நான் உன்னைப் பார்க்க இங்கே வரவில்லை. இந்த பைத்தியக்கார பெண்ணின் முரட்டுத்தனமான நடத்தையை பார்த்த கபிலன் அதே மாதிரி பதிலடி கொடுத்தான். சிந்தியா கண்களை வீக்கினாள். வலது கை உள்ளுணர்வாக இடுப்பில் இருந்த வாளை நோக்கி நீட்டினாள். அகிலன் திடுக்கிட்டான். இந்த பெண் உண்மையிலேயே பைத்தியக்காரரா? பெண்தான் சிறிதளவு கருத்து வேறுபாட்டிலும் சண்டைக்கு தயாராகிறார். அவர்களுக்கு அருகில் நின்ற அஜயனின் காவலரும் இதையெல்லாம் கண்டு பயந்து போனார். நிலைமை முழுவதுமாக புரிந்து கொள்ளும் முன்பே நிலைமை குழப்பமாக போகவிருந்ததால் அவர் விரைவாக முன்னால் நின்று விளக்கினார். நெய்ட் சிந்தியா, நெய்ட் அகிலன் மிஸ் ஆர்த்தியால் கோட்டையை பார்வையிட அழைக்கப்பட்டார். அவர் இப்போது புறநகர் பகுதியில் உள்ள சூசானை பார்வையிட தயாராகி வருகிறார். தன்னை குறுக்கிடத் துணிந்த காவலரை திட்டுவது என்று சிந்தியா ஆரம்பத்தில் திட்டமிட்டிருந்தார். ஆனால் சுசான் என்ற பெயரை கேட்டதும், அவரது மார்பு பலகையில் கருப்பு சிங்க சின்னத்தை பார்த்ததும் அவள் உடனடியாக பின்வாங்கினாள். நாயை அடிக்கும்போது உரிமையாளரை நினைவில் கொள்ள வேண்டும். சுசான் காவலர்கள் சாதாரண காவலர்கள் அல்ல. சிந்தியா பைத்தியமாக இருக்கலாம், ஆனால் அவள் முட்டாள் அல்ல. சிந்தியா வால் கீழே இறங்குவதை பார்த்து அகிலன் சில ஏளனங்களைச் செய்யவிருந்தார். ஆனால் சிந்தியாவின் குதிரையை வழிநடத்தும் வேலைக்காரனை உற்று பார்த்ததும் அவன் உடனடியாக வெடித்துச் சிரித்தார். இன்னொரு பரிச்சயமான முகம். கடமையுணர்வுள்ள மகன் கேசவன். நெய்ட் சிந்தியா, உங்கள் குதிரையை வழிநடத்தும் வேலைக்காரன் அழகாக இருக்கிறான். அவனை விற்க விரும்புகிறீர்களா? இல்லை. தயக்கமின்றி சிந்தியா உடனடியாக மறுத்துவிட்டாள். சிந்தியாவின் பதிலால் அகிலன் ஆச்சரியப்படவில்லை. மாறாக அவன் சாதாரணமாக கருத்து தெரிவித்தான். அவசரப்பட்டு மறுக்காதே. நீ முதலில் என் வாய்ப்பை கேட்கப் போகிறாய் அல்லவா? சிந்தியாவின் புருவங்கள் சற்று வளைந்து தயக்கத்தை காட்டி பின்னர் தலையசைத்து, சரி, உங்கள் சலுகையை கேட்போம் என்றாள். அவளுடைய பதிலை கேட்டதும் அகிலனின் வாய் ஒரு புன்னகையாக வளைந்தது. அவள் தூண்டில் போட்டாள். கேசவன் தொடர்ந்து தலையை குனிந்து கொண்டிருந்தாலும் அகிலன் அவனது இறுக்கமான கைமுட்டிகளையும் உடனடியாக விரைத்த உடலையும் கவனித்தான். அவன் ஒரு விஷப்பாம்பு. இது கேசவனை பற்றிய நெய்ட் பிரதீபன் மதிப்பீடு. அகிலன் முழு மனதுடன் ஒப்புக்கொண்டான். தன் தந்தையை கூட காட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனால் என்ன துரோகம் செய்ய முடியாது? தனது பாதுகாப்பிற்கு கேசவன் நன்றியுள்ளவனாக இருப்பான் என்று சிந்தியா நம்பினாள். ஆனால் கேசவனை தனக்கு விற்க வேண்டும் என்ற எண்ணத்தை சிந்தியா சிறிதும் காட்டினால் அது கேசவனின் இதயத்தில் அவள் மீதான வெறுப்பை விதைக்கும் என்பதை அகிலன் நன்கு அறிந்திருந்தான். 10 தங்க நாணயங்கள் என்று அகிலன் அலட்சியமாக பரிந்துரைத்தான். நெய்ட் அகிலன், ஆங்லர் குடும்பம் இவ்வளவு அவநம்பிக்கை அடைந்துவிட்டதா? இந்த விலையில் நகரத்தின் மேற்கில் உள்ள அடிமைச் சந்தையில் உங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது என்று சிந்தியா சீறினாள். உண்மையைச் சொன்னால் 10 தங்க நாணயங்களின் விலை குறைவாக இல்லை. இயற்கையாகவே அது அதிகமாகவும் இல்லை. உண்மையில் அகிலன் விலை கேசவன் மதிப்பை விட கணிசமாக அதிகமாக இல்லாதவரை சிந்தியா நிச்சயமாக அகிலன் மீது எரிச்சலூட்ட மறுப்பார். ஆனால் சிந்தியா அதை ஏற்றுக்கொள்வாள் என்று அகிலன் உண்மையில் எதிர்பார்க்கவில்லை. அவனுக்குத் தேவையானதெல்லாம் அவள் விலையை பற்றி கேட்பதுதான். வெறுப்பின் விதைகள் விதைக்கப்பட்டு வேர்விட்டு முளைக்க காத்திருந்தன. சிந்தியா அகிலன் மறுத்ததை கேட்டதும் கேசவன் வெளிப்படையாகவே நிம்மதியடைந்தார். ஆனால் அகிலன் கணித்தது போலவே உள்ளுக்குள் ஆழமாக கேசவன் ஏற்கனவே சிந்தியா மீது ஆழ்ந்த வெறுப்பை வளர்த்து கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் கேசவனுக்கு அவரது தந்தை ஒருமுறை சொன்ன ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. பிரபுக்களிடம் அதிகமாக நெருங்காதே. நாம ஆடுகள், அவங்க புலிகள். நாங்கள் புல் சாப்பிடுகிறோம்,
அவர்கள் இறைச்சி சாப்பிடுகிறார்கள். நாமதான் அவங்க இறைச்சி. கேசவன் தனது தந்தையை பற்றி ஒருபோதும் உயர்வாக நினைத்ததில்லை. அவரை மிகவும் பழமைவாதி, மிகவும் கூச்ச சுபாவமுள்ளவர், போதுமான லட்சியம் அல்லது ஹண்டர் அல்ல என்று கருதினார். ஆனால் அந்த அறிக்கைகளை பொறுத்தவரை கேசவன் பெரும்பாலும் ஒப்புக்கொண்டார். இந்த பிரபுக்கள் உண்மையில் ஒருபோதும் சாமானியர்களை தங்களுக்கு சமமாக கருதியதில்லை, தங்கள் வாழ்க்கையைப் பற்றி கவலைப்பட்டதில்லை. இருப்பினும் கேசவன் தனது தந்தையின் கருத்துக்களை முழுமையாக பகிர்ந்து கொள்ளவில்லை. கேசவனின் பார்வையில் அவனது விதி அவனது வாழ்நாள் முழுவதும் புல்லை தின்றதற்குச் சமமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அவருக்கும் இறைச்சி சாப்பிட ஆசை. பிரபுக்களின் இறைச்சி. கேசவன் இதயத்தில் அவன் விதைத்தது சிந்தியா மீதான வெறுப்பு மட்டுமல்ல, முழு பிரபுக்களின் மீதான வெறுப்பையும் தான் என்று அகிலன் ஒருபோதும் யூகித்திருக்க மாட்டார். இந்த கோபம் படிப்படியாக கூடி ஒரு நாள் அது முழு வடக்கு பகுதியையும் சூழ்ந்து கொள்ளும் ஒரு பேரலையாக மாறும். சிந்தியா கேசவனுடன் சென்ற பிறகு தாமதமான ஆர்த்தி இறுதியாக வருவதற்கு முன்பு அகிலன் சிறிது நேரம் காத்திருந்தான். சரி, பெண்கள் எப்போதும் உடை மாற்ற நீண்ட நேரம் எடுத்துக் கொள்கிறார்கள். மேலும் பொதுவாக அவர்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறார்களோ அவ்வளவு மெதுவாக உடை அணிவார்கள். நிச்சயமாக ஆர்த்தியை அவளுடைய புதிய ஆடைகளில் பார்த்ததும் எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டியிருந்தாலும் அது முற்றிலும் மதிப்புக்குரியது என்று அகிலன் உணர்ந்தான். அவள் ஊதா நிற ஷியான் ரவிக்கையின் மேல் பனி வெள்ளை நிற சவாரி சீருடையை அணிந்தாள். இறுக்கமான சவாரி பேன அவளுடைய வட்டமான மற்றும் நேரான நீண்ட கால்களை மேலும் மெருகூட்டியது. ஒரு பார்வையை உறுதியாக ஈர்த்தது. அகிலன் பார்வையை அறிந்த ஆர்த்தியின் சிறிய முகம் சற்று இளஞ்சிவப்பு நிறமாக மாறியது. நாம் கிளம்ப வேண்டும், அகிலன். நிச்சயமா. மூவரும் தங்கள் குதிரைகளில் ஏறி புறநகர் பகுதியை நோக்கிச் சென்றனர். வசந்த கால காலை கதிரியக்க சூரிய ஒளியின் கீழ் அழகாக இருந்தது. இரத்தப் காட்டேரி பிரச்சனைகளால் காரணமாக அகிலன் இப்போது நேரடி சூரிய ஒளியை வெறுப்பதாக கொண்டிருந்தாலும் அது ஒரு அழகான காலை என்று அவன் ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது. அழகுடன் கூடிய வசந்த கால சுற்றுலாவிற்கு ஏற்றது. துரதிருஷ்டவசமாக சூழ்நிலை சரியாக இல்லை. தற்போதைய பதட்டமான சூழ்நிலை அகிலன் மற்றும் ஆர்த்தியை சிறு பேச்சுக்கு உற்சாகப்படுத்தவில்லை. அவர்கள் அமைதியாக வேகமாக ஓடினர். காவலர்களின் வழிகாட்டுதலின் கீழ் மூவரும் படிப்படியாக நகரின் புறநகரில் உள்ள தார்க் குதிரைப்படை முகாமை நெருங்கினர். உடனடி போரின் வலுவான ஒளி மிகவும் தீவிரமாக இருந்ததால் ஆர்த்தியின் அழகிய குதிரை தோட்ட தோரணைகளை பாராட்டக்கூட அகிலன் ஆடம்பரத்தை கொண்டிருக்கவில்லை. ஏதோ சரியில்லை, இது வெறும் வேட்டைதான், ஏன் இவ்வளவு கொலை நோக்கம்? தனது புருவங்களை பின்னிக் கொண்ட அகிலன் சுசானை எப்படி சம்மதிக்க வைப்பது என்று கடுமையாக யோசித்தான். சத்தியமா? அவனுக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை. அவனது கருத்துப்படி சுசான் அஜயனை தனது பட்டத்தை கைவிட கட்டாயப்படுத்திய இரவிலிருந்து இந்த விஷயம் சரிசெய்தலுக்கு அப்பாற்பட்டது. நேர்மையாகச் சொன்னால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை சுசான் இதை மிகவும் புத்திசாலித்தனமாக கையாளவில்லை என்று அகிலன் எப்போதும் நினைத்தான். உதாரணமாக கவுண்ட் உமானை எடுத்துக் கொள்ளுங்கள். முதலில் எதிரிகளின் துப்பாக்கிச் சூட்டை ஈர்க்க ருத்ரன் சுடோரை ஒரு ஏமாற்றுக்காரராக பயன்படுத்தினார். பின்னர் சுசானை மோதலுக்கு இழுக்கும் அதே வேளையில் சர்ச்சைகளுக்கு மத்தியஸ்தம் செய்ததாக தெரிகிறது. இந்த சுழலில் ஆழமாகச் செல்லாமல் கவுண்ட் உமா நுட்பமாக தனது இலக்கை அடைந்தார். மரண தண்டனை நம்ப முடியாத அளவிற்கு சீராக இருந்தது, சுதந்திரமாக முன்னேறி பின்வாங்கியது. இது ஒரு மூத்த அரசியல்வாதியின் உண்மையான தரத்தையும் தந்திரோபாயங்களையும் வெளிப்படுத்தியது. சூசானை பொறுத்தவரை வட பிரதேசத்தின் மற்ற பகுதிகளை விட இராணுவ வலிமையை கொண்ட இந்த நபர் அரசியலை பொறுத்தவரை ஓரளவுக்கு அப்பாவியாக தோன்றுகிறார். அகிலன் சிந்தனையில் மூழ்கியிருந்தபோது மூவரும் ஏற்கனவே டார்க் முகாமுக்கு வந்து சுசானை பார்த்திருந்தனர். மாமா, சுசான். சுசான் அவர்களை பார்த்து தலையசைத்தார். அவர்களின் வருகையால் ஆச்சரியப்படவில்லை என்று தோன்றியது. மாமா, நீங்க எங்கே வேட்டையாடப் போறீங்க? தயாராக இருந்த டார்க் குதிரைப்படையை பார்த்ததும் ஆர்த்திக்கு மனதில் ஒருவித பயம் ஏற்பட்டது. இந்த கட்டத்தில் அகிலனின் இதயம் ஏற்கனவே மூழ்கியிருந்தது. வற்புறுத்தல் இன்னும் தொடங்கவில்லை என்றாலும் டார்க் கேவலியை இப்படி பார்த்து இப்போது அவர்களை வற்புறுத்துவதில் அர்த்தமில்லை. அவங்க ஒரு போரை தொடங்கப் போறாங்க. அகிலன் விரக்தியில் மூழ்கிக் கொண்டிருந்தபோது சுசான் தனது சாட்டையை உயர்த்தி வடக்கு நோக்கி சுட்டிக்காட்டினார். ஸ்கே எய்ஸ் சமவெளி. வானமா? பனி சமவெளியா? ஆமாம். சுசான் ஒரு நுட்பமான புன்னகையை அளித்து, நான் ஸ்கே எய்ஸ் பிளைனில் வேட்டையாட திட்டமிட்டுள்ளேன் என்று உறுதிப்படுத்தினார். ஆர்த்தி இன்னும் அதிர்ச்சியடைந்தால்
ஆனால் அகிலன் ஏற்கனவே அதை கண்டுபிடித்து விட்டான். நாங்கள் ஏமாற்றப்பட்டோம். முழு வடக்கு பிரதேசமும் ஏமாற்றப்பட்டுள்ளது. இல்லை, வடக்கு பிரதேசம் மட்டுமல்ல, அநேகமாக ட்ரோல்களும் கூட ஏமாற்றப்பட்டிருக்கலாம். சுசான் வேண்டுமென்றே டியூக் செயன்ஹில்டேவை எதிர்ப்பதன் மூலம் ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கினார். ஒருவேளை எதிரியின் கவனத்தை திசை திருப்பி உணர்விழக்கச் செய்வதற்காக. வடக்கு பகுதியில் டார்க் குதிரைப்படை உள்நாட்டு கலவரத்தை தூண்டப் போகிறது என்று அனைவரையும் நம்ப வைத்தான். இருப்பினும் சுசானுக்கு ஆரம்பம் முதல் இறுதி வரை ஒரே ஒரு இலக்கு மட்டுமே இருந்தது: ட்ரோல்கள். சுசானின் அரசியல் திறமையின்மை குறித்த தனது விமர்சனத்தைப் பற்றி அகிலன் இப்போதுதான் யோசித்தான். இப்போது பார்த்தால் மற்ற தரப்பினர் ஒரு செயலை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவன் ஆரம்பம் முதல் இறுதி வரை ஒரு முட்டாளைப் போல ஏமாற்றப்பட்டான். நெய்த் அகிலன் டூட். சுசான் திடீரென்று அகிலன் பக்கம் திரும்பி, நீ போர்க்களத்திற்காக பிறந்தவன் என்று சிலர் என்னிடம் சொன்னார்கள். எய்ஸ், சமவெளியில் வேட்டையாட என்னுடன் சேரத் விருப்பமா? அகிலன் தனது முந்தைய வாழ்க்கையின் எம்சிய உணர்வு நனவாகாமல் இருப்பது போல ஒரு உற்சாக உணர்வு தலையில் பாய்வதை மட்டுமே உணர்ந்தான். வடக்கு பிரதேச மக்கள் துன்பப்படுவதைப் பார்ப்பது அவனுக்கு தனிப்பட்ட விருப்பமின்மை போலவும் உணர்ந்தேன். மேலும் ஆர்த்திக்கு இனி எந்த முடிவெடுக்கும் சக்தியும் இல்லாததால் ஏற்பட்ட மகிழ்ச்சி அவளுடைய தந்தைக்கும் மாமாவுக்கும் இடையில் சிக்கியது. சுருக்கமாகச் சொன்னால், இந்த நேரத்தில் அகிலனின் கண்களில் சுசானின் உருவம் திடீரென்று பிரமாண்டமாக மாறியது. அவனது முந்தைய வாழ்க்கை அவனை மிகவும் பாராட்டியதில் ஆச்சரியமில்லை. வடக்கு பிரதேசத்தின் இராணுவ கடவுள், மனித இனத்தின் பாதுகாவலர், வடக்கு பிரதேசத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களின் சிலை. இப்படிப்பட்ட ஒரு பிரமுகர் எப்படி அரசியல் உட்பூசலுக்குள் சிக்கிக்கொள்ள முடியும்? அவனுடைய வாள் என்றென்றும் ஒரே ஒரு திசையை மட்டுமே நோக்கியிருந்தது: ஸ்கை ஐஸ் பிளைன். இதை உணர்ந்ததும் அகிலன் ஒரு நிம்மதியை உணர்ந்தான். அதே நேரத்தில் அவன் இந்த கருப்பு கொடி இராணுவ தளபதி மீது பாசத்தை உணரத் தொடங்கினான். உடனே அவன் சத்தமாக பதிலளித்தான்: பயப்பட என்ன இருக்கிறது? சுசான் சத்தமாக சிரித்தார். சாட்டையை அசைத்து அவர் ஒரு கட்டளையை பிறப்பித்தார்: புறப்பாடு. 50,000 குதிரைப்படை வானம் போன்ற கருப்பு அலையை மறைப்பது போல வடக்கே நோக்கி கர்ஜித்தது. இந்த ஸ்டோரிஸ் பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒருவேளை இந்த ஸ்டோரிய தனிப்பட்ட முறையில் தினமும் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா மாதம் 30 ரூபாய் கொடுத்தால் போதும். உங்கள் டெலிகிராமுக்கு தினமும் ஆடியோ ஸ்டோரி வரும்.